நம்ம பாலாஜி முருகதாஸ் நடிச்சிருக்கிற ஃபயர் அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லர் ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு. அதில் ரச்சிதாவும் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று மெதுவாயின்னு ஒரு பாட்டு லான்ச் ஆகிருக்குது. பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. பார்க்கல அப்படின்னா யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் ஒரு புது டேரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. எல்லாமே புதுசாக இருக்காங்க கேரக்டர். ஸோ இதில் மெயின் லீடாக பண்ணுற கேரக்டர் பாலாஜி முருகதாஸ். அண்ட் இவர் வந்து ஒரு ஃபிசியோ டாக்டராக இருக்கார். இவர்கிட்ட வர பேஷண்ட்ஸை வந்து லேடிஸ் பேஷண்ட்ஸை முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி அவங்களோட வலையில் இவர் விழுந்துடுறாரா, இவர் வலையில் அவங்கள விழ வைக்கிறாராங்கிறது படம் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இது ஒரு சீரியல் கில்லர் அப்படிங்கிற மாதிரி கதை இருக்கிறதுனால யார் வில்லன்னு நமக்கு புரியாமலே இருக்குது. இது ரொம்ப த்ரில்லரான படமாக இருக்கும், நல்லாவே ஓடும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு ஒரு மோதிரம் போடுறாரு. இந்த பொண்ணு வந்து எனக்கு எதுக்கு சரி இவ்வளோ காஸ்ட்லியான மோதிரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குது. அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் எவ்வளோ காஸ்ட்லியானாலும் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டு மோதிரத்தை கையில் மாட்டி விட்டு அப்படியே ஒரு முத்தமும் கொடுத்துருவாரு கையில். அந்த சீனை கட் பண்ணால் அந்த பொண்ணோட இவர் வந்து கொஞ்சம் பர்சனலாகவே உள்ளே போயிடுறாரு. அதுக்கு அடுத்த சீன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போலீஸ் வந்து ஃபுல்லாக வந்து வலைவீசி தேடுறாங்க. ஃபுல்லாக வந்து குப்பைகள்லாம் எரிச்சு போடுற இடத்துல போயிட்டு நாயை வச்சு தேடுறாங்க. அங்கே ஒரு பார்சல் கிடைக்குது, ரத்தக்கரையோட ஒரு வெள்ளை கவர் கிடைக்குது. அங்கே ஒரு பார்சல் கிடைக்குது, ரத்தக்கரையோட நாய் வந்து மோப்பம் பிடிக்குது. ரத்தக்கரையோட ஒரு பொணத்தோட பீசஸ் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி சீன் காட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சீரியல் கில்லரான ஒரு த்ரில்லரான மூவி அப்படிங்கிறது நமக்கு ட்ரெய்லர்லேயே நல்லாவே புரியுது. அதுக்கடுத்தது கட் பண்ணால் நம்ம சாக்ஷி வராங்க. சாக்ஷியை வந்து ஜிம்மில் போட்டு கையை சுளுக்கு எடுத்து சரி பண்ணுறாரு. அப்படியே அவங்க இம்ப்ரெஸ் ஆகி அவரோட கிளினிக்கு போகிறாங்க. படுக்க போட்டு நல்லா சுளுக்கு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணால் நம்ம சாக்ஷியோடையும் இவர் வந்து உல்லாசமாக இருக்கிற மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. சரி 2 பேரோட இப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா 3வது ஒரு ஆள் காட்டுறாங்க. ஒரு குரூப்பாக ஒரு கல்யாணத்தில் போயிட்டு ஒரு பொண்ணோட செல்ஃபி எடுக்கிறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்து ஏதோ ஊட்டி கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணால் அந்த பொண்ணோடையும் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ரொம்ப பர்சனலாகவே இறங்கிடுறாரு. ஸோ ஒருத்தர் விடாமல் எந்த லேடிஸ் வந்தாலும் எல்லாருக்கூடையுமே சேம் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறது போல் ஆல்ரெடி 2 பேரை பார்த்தாச்சு. அடுத்தது 3வதாக காட்டுறாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரச்சிதா வந்து ஒரு மலையில் நனைஞ்சிக்கிட்டே வந்து வர சாங் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அகைன் அவங்க கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கிளினிக்கு வராங்க. அவங்கள வந்து பிடிச்ச சுளுக்கு பிடிச்சி விட்டு அவங்கள ட்ரீட்மெண்ட் பார்த்து ரச்சிதா கேரக்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இதெல்லாம் ஒரு பக்கம் இவர் சுளுக்காக எடுத்து எல்லா பொண்ணுங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணி இவர் மடக்கி என்னெல்லாம் பண்ணுறாரு ஒரு பக்கம் காட்டுறாங்க. அடுத்தபடியாக இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டு எங்கள் பையன் பேர் காசி ஃபிசியோ டாக்டராக இருக்கான், 2 நாளாக காணாமல் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரச்சிதா கேரக்டரோட ஹஸ்பண்டோ இல்லை அவங்க அண்ணனா யாருன்னு தெரியல கோவமாக வந்து ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அது வந்து பாலாஜி முருகதாஸை பார்த்து முறைக்கிறாங்களா இல்லை வில்லனை பார்த்து முறைக்கிறாங்களான்னு தெரியல. அந்த டைமில் ஆப்போசிட்டில் சாக்ஷியை வந்து ஒரு போர்ட்ரைட்டில் ஜூமில் காட்டுறாங்க. அப்படி டவுட்டாக காட்டும்போது சாக்ஷி தான் ஏதோ வில்லனுங்கிற மாதிரி லைட்டாக எனக்கு டவுட் வருது. உங்களுக்கு யார் வில்லனாக இருப்பாங்கன்னு டவுட் வருதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா போலீஸ் பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க. கொலை செய்கிறதுலாம் யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே போகுது. நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து டோரத்தை வந்து ஷாக் ஆகுறாரு, போலீஸ்காரராக இருக்கார். இன்னொரு பக்கம் கட் பண்ணி பார்த்தா ஒருத்தன் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு தோல் மேலே ஒரு பொண்ணை வந்து போட்டுக்கிட்டு நடந்து போகிறான். ஸோ இவன் கூட வில்லனாக இருக்கலாம். இதுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு தெரியாது இல்லையா, படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ படத்தை போய் பாருங்கள் தேட்டரில். இப்போது நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வரலாம். ரீசெண்டாக லான்ச் ஆன ரிலீஸ் ஆன வீடியோ சாங் மெதுவாய் அப்படிங்கிற சாங்கு நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் இந்த பாட்டோட பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மழை சீன் காட்டுறாங்க. அந்த மழையில் நனைஞ்சிடுறாங்க ரச்சிதா கேரக்டரில் இருக்கிறவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மேலே கை வைக்கிறாரு, இடுப்பில் கை வைக்கிறாரு. அதிலெல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆகுறாங்க, தள்ளி விடுறாங்க. பட் அதுக்கப்புறம் நனைஞ்சிட்டோமே வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து மேலே வந்து ரூம் இருக்குது, அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு. பொறுமையாக நடந்து போகிறது நல்லா கிளாமராக காமிச்சிருக்காங்க. நல்லாவே போல்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் மேலே போயிட்டு இவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து அதுலேருந்து மற்ற சீன் எல்லாமே காட்டுறாங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு ஒயிட் கலர் டாப் மாதிரி போட்டுட்டு ஷர்ட் போட்டுட்டு வராங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவர் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடறாரு. ஃபிசியோ டாக்டர் அப்படிங்கிறது வந்து இவர் சுளுக்கு பிடிச்சி விட்ற வேலை. கழுத்தை அமுக்கி விட்றாரு, அதுக்கப்புறம் கையை முறுக்கி விட்றாரு, எல்லாமே பண்ணுறாரு. கோதாவில் இறங்கிடுறாரு. இந்த கேரக்டரும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர இம்ப்ரெசிவ் கேரக்டராக தான் இருக்குது. ஸோ இந்த டாக்டர் கேரக்டரில் இருக்கிற இவரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்ககிட்ட வர பேஷண்ட்ஸில் ரச்சிதா அப்படிங்கிற கேரக்டரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வர சீன்ஸ்லாம் பயங்கர போல்டாக அண்ட் இதுக்கு முன்னாடி எந்த பாட்டுலேயும் பார்க்காத மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இந்த பாட்டு பயங்கர வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு விஷயங்க, தளபதி சொல்கிற மாதிரி சினிமாவை மட்டுமே பாருங்கள், வேறு எந்த நோக்கத்துலையும் நம்ம பார்க்க வேண்டாம். இது ஒரு த்ரில்லர் மூவின்னு நல்லாவே தெரியுது. அண்ட் இதில் நல்லாவே வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்டர்ஸு. ஸோ February 14 ரிலீஸ் ஆகிறதுனால மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.